இலங்கை கடற்படையினரால் மீண்டும் சிறைபிடிக்கப்பட்ட 21 மீனவர்களையும் 3 நாட்டு படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்ட 13 மீனவர்கள் உட்பட 34 மீனவர்களையும் இலங்கை வசமுள்ள மொத்தம் 88 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி தளத்திலிருந்து கடந்த 27ஆம் தேதி 3 நாட்டு படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 21 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்று இலங்கை தலைமன்னாருக்கு கொண்டு சென்றது குறித்து பிரதமரின் தனிப்பட்ட கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த மீனவர்கள் தங்களது பாரம்பரிய பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அவர்களை பிடித்துச் சென்றுள்ளனர் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையுடனான சர்வதேச கடல் எல்லைக்கோடு பிரச்சினை முடிந்து போன விஷயமாக கருதப்படக்கூடாது என்ற தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நிலையை தாம் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்த விரும்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 1974 மற்றும் 1976 ஆகிய ஆண்டுகளில் இலங்கையுடன் ஏற்பட்ட ஒப்பந்தங்களின் செல்லத்தக்க தன்மையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மிகவும் வலுவான சட்டப்பூர்வமான ஆதாரங்களுடன் வழக்கு தொடரப்பட்டிருப்பதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் கட்டுப்பாட்டின் கீழ் 13 தமிழக மீனவர்கள் தொடர்ந்து வாடி வருவதுடன் தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான 85 படகுகளும் அந்நாட்டில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக இந்த படகுகள் பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாலும் பயன்படுத்தப்படாததாலும் இவை பழுதுபட்டு ஏழை மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு கணக்கிட முடியாத இழப்பை ஏற்படுத்தும். எனவே இந்த மீன்பிடி படகுகளை விடுவித்து விரைவில் அவற்றை புதுப்பித்து மீனவர்களுக்கு கிடைக்க செய்ய இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு 27ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட 21 மீனவர்கள் 3 நாட்டு படகுகள் உள்ளிட்ட அந்நாட்டில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 34 மீனவர்களையும் 88 மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.